Hi everyone, welcome back to my channel Kalvi Mini. So finally நான் என்னுடைய PG கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் MSc மேத்தமேட்டிக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய காலேஜ் ஓவரு. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் என்னை பற்றின என்ன வீடியோ வேணும் அப்படின்னு. என்னுடைய யூஜி பிஜி எக்ஸ்பீரியன்ஸா இல்லை நான் கோயம்புத்தூரில் படித்த இந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய நெக்ஸ்ட் ஐடியாஸா, ஸோ இல்லை என்னுடைய லைக் எப்படி சொல்றது, புதுக்கோட்டையில் நான் யூஜி படித்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஓட் பண்ணியிருந்தது 2 இதுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய யூஜி அண்ட் பிஜி காலேஜ், நான் புதுக்கோட்டையில் படித்த அண்டர் கிராஜுவேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ இப்போ நான் கோயம்புத்தூரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் MSc மேத்தமேட்டிக்ஸ் என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட். இது 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று மெஜாரிட்டி ஈக்குவலி ஓட் வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஐடியாஸ். ஸோ அந்த இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப இன்டெப்த்தாக நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. பட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், லைக் என்னோட பாத் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் அது நான் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது முழுக்க கம்ப்ளீட்லி நான் யூஜி அண்ட் பிஜி படிக்கையில நான் என்ன பண்ணேன், நான் எப்படி படிச்சேன், நான் என்ன சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா மேபி இது மெயினா இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12th முடிச்சு இப்போ காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர், நீங்க இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை செகண்ட் இயர் போறீங்க, ஒன்ஸ் நீங்க ஃபைனல் இயருக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலுமே மேக்ஸிமம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும், இல்லை நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பட் என்னுடைய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ்னா எப்படி இருக்கும், நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நீங்க அதை எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லாட்டி டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நான் ஒரு ஃப்ளோல தான் பேச போறேன். நான் இதுதான் ஸ்டார்டிங்ல இதை பேசணும், எண்டிங்ல இதை பேசணும், இப்போ அதை பேசணும், அதை பேசணும், அந்த மாதிரி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதோ ஸோ நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு வர போறேன். ஸோ ஐ டோன்ட் நோ எனி ஐடியா இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் கிடையாது. அது வீடியோ நான் பேசுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக 12th முடிச்சு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஷுவர் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஜஸ்ட் காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். அதர்வைஸ் இதை தாண்டி வேறு யாரும் இந்த வீடியோஸ் பார்க்க வேண்டாம். அவ்வளோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தவிர மற்றவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படித்தது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் நான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஐடியாஸ் எனக்கு பெருசாக கிடையாது 12th முடிச்சதுக்கப்புறம். பட் ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. அப்போ நான் 10th படிக்கையிலேருந்து, நான் ஈவன் 10th 9th எனக்கு ஐ டோன்ட் நோ சரியாக தெரியல. பட் நான் 10th படிக்கல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 10th படிக்கையிலேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, சுற்றி உள்ள சர்க்கிள் எல்லாமே என்ன எனக்கு சொல்லிட்டாங்கன்னா, இன்ஜினியரிங் வேஸ்ட், இன்ஜினியரிங் எடுக்காதீங்க, இன்ஜினியரிங் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த திரும்ப நான் அதே தான் கேட்டு 10th 11th 12th இந்த 3 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே இன்ஜினியரிங் வேஸ்ட். அதை பத்தி ஏன்னா எனக்கு தெரியாது. ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு இன்ஜினியரிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப ஆனால் அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் எப்படி சொல்றது 99.9% நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும், 12th படிச்சுக்கிட்டு இருக்கையிலே இடையில வருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்ல இருந்துலாம் வருவாங்க. இந்த மாதிரி என் காலேஜில் இப்படிலாம் இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க மேபி. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா இன்ஜினியரிங் வரையிலேயே நான் சும்மா பார்ப்பனே தவிர மற்றபடி நான் ஒரு 0.1% கூட இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஐடியாவே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்ன ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க, இன்ஜினியரிங் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் போட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு 12th முடிக்கல. நான் அந்த மைண்ட் செட் இதுதான், என்ன படிக்கிறேன்னு தெரியல, பட் நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன் அது மட்டும் தெரியும். ஓகேங்களா, ஸோ அண்ட் இன்னொன்று நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப். ஐ ஹாவ் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
ஓகே. பட் எனக்கு அந்த டயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இதுவே ஒரு ஆக்சிடென்ட்டாக நான் பயோமேக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தேன். பட் ஆஃப்டர் தட் நான் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் மூவ் ஆகிட்டேன். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதுவே ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே என்னை மூவ் பண்ண வச்சாங்களே தவிர, பட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூவ் ஆன 1 மந்த்துக்கு அப்புறமே நான் ரொம்ப இப்போ வரைக்கும் டில் த டேட் இன்னைக்கு வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணுற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் பண்ண ஒரு காரியத்துக்காக நான் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது ஆப்வியஸ்லி வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்தது தான். பட் ஓகே, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் அந்த வழியில தான் வந்துகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில்மே வந்து எனக்கு வந்து அந்த பயோமேக்ஸ் எடுத்திருக்கலாம், நான் அது எடுத்ததை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம், நான் பயோமேக்ஸே படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு நிறைய தடவை வந்திருக்குது. ஸோ அதனால நான் இப்போ வரைக்குமே வந்து நான் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா, நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ் தான் எடுத்தேன். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரில, ஐடியா இல்லை, இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுங்கிற ஐடியா இருந்துச்சு, மற்றபடி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது நான் பயாலஜி, அப்போ இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸை படித்தா பிஃபார்ம் பண்ணலாம், அந்த இதுலேயே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நல்லா கேட்டுக்கோங்க, கம்ப்யூட்டர் மேக்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் பயாலஜி படிக்கலனால பிரச்சனை இல்லை, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கலாம், நீங்கள் பிஃபார்ம் பண்ணலாம், எலிஜிபிள். ஓகேங்களா, உங்களுக்கு தனியாக பிஃபார்ம் பண்ணையில் உங்களுக்கு பயாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்னி சுவாலஜி. ஓகே, ஸோ அதனால இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரில. ஆக்சுவலி எனக்கு மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் நான் அதனால தான் அதை ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் பயோமேக்ஸ் எடுக்காததுக்கு. பட் எனக்கு மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் ஸ்டில் வந்து என் பயாலஜி சப்ஜெக்ட் அப்போ உள்ளவங்க, ஆனால் அப்போ இந்த மாதிரி இன்டர்நெட் கிடையாது, பெருசாக நான் யார்ட்டையும் கேட்க முடியாது, எனக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப வீட்லேயுமே வந்து அன்எஜுகேட்டட் அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு வந்து பெருசாக ஐடியாஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ பயாலஜி இருந்தால் தான் வந்து என்னால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, பயாலஜிங்கிற சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் வந்து மெடிக்கல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் அந்த இதுதான் இருந்தது தவிர, பயாலஜி இல்லை அப்படின்னாலுமே என்னால் வந்து மெடிக்கல் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிற இல்லை. பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயோமேக்ஸ் நீங்கள் பயாலஜி படிக்கலை அப்படின்னாலுமே, நீங்கள் பியூர் சயின்ஸ் இல்லை அப்படின்னாலுமே, நீங்கள் கம்ப்யூட்டர் மேக்ஸாக இருந்தாலும், மேக்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் மேக்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது எலிஜிபிள். ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மெடிக்கல் சைடு போக முடியாது அப்படின்னு நானே நினச்சிட்டேன், அதையும் விட்டாச்சு. அடுத்து பாலிடெக்னிக் அந்த இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறப்ப அதுவும் இன்ட்ரெஸ்டே இல்லை ஆப்வியஸ்லி எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா எனக்கு லா படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் நான் வந்து ஒன்ஸ் அண்டர் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அடுத்து லா வந்து 3 years பண்ணலாம்னு நினச்சேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு ஐடியாவாக லைட்டாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அப்போ பார்க்கையில எனக்கு பெருசாக தெரியல. ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் போகணும் அப்படிங்கிறப்ப எனக்கு காமர்ஸ் என்ன கிடையாதுங்கிறனால பிகாம் வந்து என்னால் எடுக்க முடியாது. பட் எனக்கு பிகாம் வந்து பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோர்ஸு. ஓகே, பட் என்னால் அதை எடுக்க முடியாது. நான் திங்க் பண்ணது பிஏ தமிழ் எடுக்கணும், இல்லை வந்து ஜியாகிரஃபி எடுக்கணும்னு நினச்சேன், இல்லை அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். பட் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே எனக்கு 12th அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஏன்னா தான் எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சாலும் அது படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறனால நான் கெமிஸ்ட்ரி சைடு ஐடியா எனக்கு பெருசாக இல்லை. பட் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து எனக்கு ஐடியா இருந்தது, ஏன்னா எனக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் சால்வ் பண்ணுற ஸ்கில் இருந்தது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இல்லையே தவிர பட் ஸ்கில் இருந்தது, அப்படி தான் நினச்சேன். பட் ஜியாகிரஃபி வந்து நான் நினச்ச காலேஜில் கிடைக்கல, அது ரொம்ப லாங்கில் கிடைச்சனால நான் ஜியாகிரஃபி வந்து போகலை. தமிழ் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் வேணாம்னு சொன்னாங்க, பிஏ தமிழ் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் அது வந்து வேஸ்ட்டு கிடையாது, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். பட் எனக்கு தமிழ் பிடிக்கும். அண்ட் இப்போ நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால இப்போ நீங்கள் சுற்றி முற்றி உங்களுக்கு கடைசியில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னோட அந்த காலேஜ் போகிற வரைக்குமே நான் எடுத்த டிசிஷனை விட நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால தான் நான் தமிழும் எடுக்க கிடையாது. நான் ஜியாகிரஃபி எடுக்க நினைச்சதுக்கான ரீசனுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். எங்கள் கெமிஸ்ட்ரி சார் வந்து ஜியாகிரஃபி வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு தடவை கிளாஸில் சொன்னாங்க. அது எனக்கு நல்லா மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஜியாகிரஃபின்னு ஐடியா இருந்தது. பட் ஃபைனலி வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப நான் ஆப்வியஸ்லி நான் மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு ராஜாஸ் காலேஜில் புதுக்கோட்டையில் நான் மேக்ஸ் வந்து படித்தேன். ஸோ அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ கோவிட் டைம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்மிஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்தது. ஜாயின் பண்ணுற அன்னைக்கு மட்டும் நாங்கள் வந்து காலேஜ் வந்து போனோம், பேரண்ட்ஸோட போனோம். பட் பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணலை, ஒன்லி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போனேன். காலையில் போனேன், ஈவினிங் வந்து நான் வந்து அட்மிஷன் போட்டு ஓகே மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் சேர்ந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் நடக்கவே கிடையாது. ஐ திங்க் ஃபஸ்ட் இயரில் ஒரு 20 days இந்த மாதிரி லேப் டைம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இல்லை, நடக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக கொரோனா பீரியடுங்கிறனால ஸோ கம்ப்ளீட்டாக வந்து காலேஜ் வந்து நடக்கலாம். 1.5 year வந்து வேஸ்ட்டாக போச்சு. 1.5 year, அதாவது கல்லூரி வாழ்க்கையில் 50% ஆஃப் லைஃப் வந்து எனக்கு வந்து வீட்டில் தான் போணுச்சு. பட் இந்த இதை வந்து நான் இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறது, அந்த 1.5 years வந்து நான் வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமாக, அந்த நேரத்தில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. ஸோ யூடியூப், ஈவன் நான் யூடியூப்லேயுமே அப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் இல்லாமல் தான் இருந்தேன். நான் கரியர் பற்றி யோசிக்கவே இல்லை. ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஒரு பர் டே வந்து 7 or 8 hours வந்து நான் ஃப்ரீ ஃபயர் வந்து விளாண்டேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் வீடியோ. நான் எனக்கு ஃப்ளோவில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ போர் அடிச்சதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். ஓகே, ஏன்னா எனக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரில. ஓகே,
கம்ப்ளீட்லி வந்து நான் வந்து கேம் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி 1.5 இயர் போச்சு. ஸோ இந்த 1.5 இயர் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா யூஜி ஃபைனல் இயர் படிக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் சொல்கிறேன். அடுத்து 1.5 இயருக்கு அப்புறம் வந்து ஒரு 4th செமஸ்டர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டரில் வந்து கோவிட் முடிகிற மாதிரி இருந்துச்சு. காலேஜ் திறந்தாங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் காலேஜ் போயிருப்போம். பட் அகெயின் செகண்ட் வேவ் வந்தனால ஸோ அந்த எக்ஸாம் வந்து அப்படியே ஆன்லைனில் கிளாஸ் போனோம் ஒரு 2 months. பட் எக்ஸாம் ஆன்லைனில் தான் நடந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி 1.5 இயர் போச்சு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் நாங்கள் காலேஜ் போனோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே ஸ்கூல்லேருந்து வந்து எப்படி சொல்கிறது, நான் பெருசாக அவ்வளோவா யாருக்குள்ளேயும் வந்து மிங்கிள் ஆக மாட்டேன். இன்ட்ரோவர்ட் டைப் அப்படிங்கிறனால நான் பெருசாக யாருக்கூடயுமே வந்து மிங்கிள் ஆனதே கிடையாது. எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறது, இல்லைன்னு அந்த வீடியோ பார்ப்பேன், எனக்கு அதில் பார்த்தா கஷ்டப்படுவாங்க. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து நான் ஸ்கூலில் யாரையுமே நான் அந்த ஃப்ரெண்டாக ஒரு திங்க் பண்ணது கூட கிடையாது. இருக்காங்க ஒரு 2-3 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எங்கள் ஊர் பையன் தவசிமணின்னு ஒருத்தன். எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தோம். 9th 10th மட்டும் ஒரே ஸ்கூல், பட் வேறு கிளாஸ், A கிளாஸ் B கிளாஸ் அந்த மாதிரி. பட் அதர் 10 இயர்ஸ் வந்து 12 இயர்ஸ் வந்து ஒன்றா தான் படித்தோம். எல்கேஜி யூகேஜிலாம் சேர்த்தா 12 வருஷம் ஒன்றா படித்தோம். ஸோ ஹீ இஸ் மை ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். நான் பெருசாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. பட் ஐ நோ ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா எங்கள் ஊர், எங்கள் பக்கத்து வீடு அப்படிங்கிறனால அதை தாண்டி நான் பெருசாக யாருக்கிட்டையும் வந்து மிங்கிளானது கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இதெல்லாம் பெருசாக அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது கிடையாது. எனக்கு என்ன தோணுது, நான் அதை செஞ்சுட்டு என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு பேசாமல் இருப்பேன். நான் அப்போயே வந்து ஓவர் திங்கிங். நெக்ஸ்ட் அப்போ நான் 12th படிக்கிற ரொம்ப ஃபியூச்சர் பற்றி நிறைய யோசிச்சேன். மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது என்னுடைய இப்போ ரொம்ப மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் குட் வேல் அப்படிங்கிறத நான் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். ஸோ ஓகே, அதை நான் இப்போ ஸ்கூல் டைமுக்கு போயிட்டு என்ன திரும்ப அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். மறுபடியும் காலேஜ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த 1.5 இயரில் தான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிற எல்லாமே தெரிய வந்தது. என்னுடைய பெஸ்ட் எப்படி சொல்கிறது, அதில் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆனிச்சுல, அந்த ஒரு 2 months நாங்கள் காலேஜ் போனோம்னு சொல்லல, அந்த டயத்தில் வந்து எங்களை வந்து NSS கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ பக்கத்து ஊர் கோட்டை ஊர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு 200 பேருக்கிட்ட இருக்கும் எல்லா மொத்த காலேஜஸ் பசங்க மட்டும். ஸோ அந்த இதில் தான் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இங்கே கிடைச்சிது. ஏன்னா ஈவன் நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் படித்தாலுமே எனக்கு அங்கேயே வந்து நான் அவ்வளோவா யாரு கூடயுமே வந்து பேசாமல் இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பிகாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அது மொத்தம் 7 நாள் கேம்ப்பு. நாங்கள் 7 நாளில் ஒரு ஃபஸ்ட்டு 3-4 days நான் எப்படா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு தான் இருந்தேன். ஆஃப்டர் அந்த லாஸ்ட் 3-4 days தான் நான் எல்லாரும் கூட கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். பட் அந்த அப்போ என்னதான் இருந்தாலும் NSS கேம்பில் பேசினதை விட ஆஃப்டர் NSS கேம்ப் முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் அந்த முடிச்சாங்களா செகண்ட் வேவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் காலேஜ் ஓப்பன் பண்ணல. எங்கே பார்த்தாலும் அந்த காலேஜ் ஃபுல்லாகவே, ராஜாஸ் காலேஜ் ஃபுல்லாக எங்கிட்டு போனாலும் வச்சா மாப்பிள்ளை அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து எனக்கு கிடைச்சது. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. குறிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பா, அருண்குமார், முத்துக்குமார், பொன்னுச்சாமி, கமலக்கண்ணன், தினேஷ், இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு தினேஷ் இந்த கேங்கில் இருக்க மாட்டான். பட் அவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பட் நாங்கள் இப்போ சொன்ன நேம்ஸ் எல்லாமே வந்து இந்த கேங்கில் தான் வந்து மேக்ஸிமம் இப்படி இருப்போம். என்னுடைய ஃபேவரட் பர்சன்ஸ் இன் மை மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இதை தாண்டி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெஸ்ட்டு ஒரு கேங்கே கிடைச்சதுன்னு சொல்லலாம். செம்ம ஐ ரியலி என்ஜாய்டு தட் மொமெண்ட். எவ்ரி மொமெண்ட்டையுமே வந்து நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். தினகரன், வெங்கடேஷ், பொன்னுச்சாமி, இப்ராஹிம், அருண்குமார், பிரதீப் அப்படின்னு எல்லாருமே, இப்போ வந்து அறிவழகன், ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஐ டோன்ட் திங்க் நான் நேம் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன். சூரிய பிரகாஷ், ஹீ இஸ் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைச்சது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் இப்போ வரைக்கும் இந்த லைஃப் நான் இப்போ இருக்கேன். இப்போ என்னோட ஏஜ் 22. இந்த 22 இயர்ஸில் வந்து நான் அந்த 1.5 இயர், அந்த 1.5 வருஷம் வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்டு. நான் படித்ததையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். நான் வாழ்ந்ததை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அடுத்தபடியே பாட்னி டிபார்ட்மெண்ட், அங்கேயும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு பெருமாள், சந்தோஷ் அப்படின்னு சொல்லுவேன். அவன், ஜான்சன், ஸ்ரீனிவாசன், ஆசிஃப், மாலிக், முத்துக்குமார், தனமோகன், ஸோ இவங்க எல்லாமே வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ட் இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு முல்லை. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னுடைய பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நான் பெருசாக தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அரவிந்த், ஸோ பிரீத்தி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் நேம் பிகாஸ்
எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் தே ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் எப்படியா ஹாஸ்டல் போனோம் அப்படின்னு கேட்டால் அந்த லாஸ்ட் 6 மந்த் கரெக்டாக ஓகேங்களா, லாஸ்ட் 6 மந்த்தில் லாஸ்ட் செமஸ்டர் அந்த இதில் வந்து நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன். அங்கே காலேஜ் ஹாஸ்டலில் அந்த ஹாஸ்டல் மொமெண்ட் எப்படி சொல்கிறது, அந்த 1.5 இயர் காலேஜ் மொமெண்ட்டோட அந்த 6 மாதம் ஹாஸ்டல் மெமரிஸ் எனக்கு இன்னுமே அதிகமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தேன், நான் நினச்சதை பண்ணேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே. இங்கே எவ்ரி பர்சன்ஸ் அங்கே உள்ள எல்லா என்னுடைய சீனியர், என்னுடைய ஜூனியர், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஹாஸ்டல்லே டக்குன்னு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆப்வியஸ்லி வந்து அன்பழகன் தான். என்னுடைய ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவன் வந்து எனக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டான். ரொம்ப ரொம்ப என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்படி சொல்கிறது, எப்படி நான் சுவாலஜி டிபார்ட்மெண்ட் மேக்ஸ்லாம் சொல்லணும், அதை தாண்டி ஹாஸ்டலில் எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்காக நிறையா பண்ணியிருக்கான், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான் சீரியஸ்லி. ஓகேவா, ஸோ அவன் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் காளி ரூம்மேட்டு தான் அவன். ஸோ இவங்களாம் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட சீனியர் இருப்பாங்க அஜய் சுகுமார்னு, ஸோ அவங்க என்னுடைய ஜூனியர் கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் இருப்பான் அவன். ஸோ இவங்களாம் ஒரு ரூம்மேட்டுக்கிறனால அவங்களை மட்டும் சொன்னேன். அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இருக்காங்க நிறைய பேர், பட் அவங்க எல்லாமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஹாஸ்டல் நான் லைஃப் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஃபைனலி காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் நான் வந்து இந்த லைஃப் ஃபுல்லாக நான் என்ஜாய் என்னோட யூஜி சாப்டர் ஓவர். இதில் ஒரு 2 கேரக்டர் வந்து வரும், அது உமன் கேரக்டர். நான் வந்து பாய்ஸஸ் காலேஜ், ஐ மீன் கோஎட் காலேஜ், கோ எஜுகேஷன் தான். பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. பட் எங்கள் டிபார்ட்மெண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா அதில் வந்து பாய்ஸு மட்டும்தான். மொத்தம் 35 பசங்க இங்கிலீஷ் மீடியத்தில், நாங்கள் எங்கள் மீடியத்தில் தமிழ் மீடியத்தில் 35 பசங்க. ஸோ இவங்களாம் தான் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லவே இல்லை. ஸோ நவநீத கிருஷ்ணன், அஜய், விஷ்ணு, ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னுடைய தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் நேம்ஸ் நிறைய இருக்குது, கார்த்திக் இருக்குது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன். ஓகே, ஸோ இவங்களாம் வந்து என்னுடைய வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க தமிழ் மீடியத்தில். அதோட என்னோட காலேஜ் லைஃப் வந்து ஓவர். 75 பசங்க தான். ஸோ அதனால் என்னோட லேடிஸ் கான்டாக்ட் வந்து எனக்கு கிடையாது. ஸோ எந்த பொண்ணு கூடயுமே நான் வந்து பேசுனதே கிடையாது. இந்த என்டையர் லைஃப் அந்த 1.5 இயர்ஸ்லையுமே நான் ஒரு பொண்ணு கூட லைக் பேசுனதே கிடையாது. பட் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் எக்ஸாம் டைம், அந்த செமஸ்டர் எக்ஸாம் டயத்தில் தான் நான் ஃப்ரெண்டானே. ஒரு 2 பர்சன் கூட, 2 லேடி கூட, நம்ம லேடின்னு சொல்லலாமா, ரொம்ப ஏஜாக தெரியல, 2 கேர்ள் கூட வந்து நான் ஃப்ரெண்டானேன். 2 பேருமே என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு சே மென்ஷன் த நேம். எனக்கு வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நேம் வந்து வேண்டாம். பட் அந்த 2 பேரும் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இப்போது நான் நினச்சாலும் அவங்க கூட பேச முடியும், ஒரு கன்வீனியண்ட்டாக எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அது கிடைச்சாங்க. ரியலி ஐம் லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து என்னோடய யூஜி லைஃபு. இதோடய ஓவர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் எனக்கு வந்து ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் லைஃப். ஏன்னா ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் பிஜி பண்ணுற ஐடியாஸில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கேன்னு வந்து ஓகே, மை நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் விச் இஸ் பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன். நிறைய பேர் வந்து நான் நினச்சேன் அப்போ வந்து நான் யூடியூப்லேயுமே கொஞ்சம் நல்லா ஒரு டெவலப் ஐ டோன்ட் நோ தட் மச் ஆஃப் டெவலப், பட் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தேன். அது ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணால் அதை கெரியராக மாற்றுற அளவுக்கு ஒரு இதில் தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து என்னென்னா எப்போவுமே இந்த யூடியூப்புங்கிறத வந்து என்னுடைய மெயின் ப்ரியாரிட்டி நான் வச்சது கிடையாது. அதில் இன்கம் வரல, தட் இஸ் செகண்டரி. பட் அதை மெயினாக வந்து கன்சிடர் பண்ணது கிடையாது. யூடியூப் சொல்லல தான் ஞாபகம் வருது. நான் செகண்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் மோஸ்ட் ப்ராப்ளி வீடியோஸ் வரும், பட் மெஜாரிட்டி வீடியோஸ் அதில் தான் வரும். கல்வி மினி 2.0 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து யூடியூப் அவ்வளோ கெரியராக எடுக்கணும்னு இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அண்ட் நான் ஃபேம் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் என்னோடைய தாட்டில் இருந்தது தவிர அதை கெரியராக எடுக்கணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை. நான் படித்து வேலை பார்க்குறேன். எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணும், டீச்சிங் ஃபீல்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ நான் டீச்சிங் ஃபீல்டில் போகணும். பட் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஒரு ஐடி ஃபீல்டில் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு பிடிச்ச கம்பெனியில், எனக்குன்னு ஒரு சில ட்ரீம் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டீச்சிங் ஃபீல்டு ஒரு ஆஃப்டர் 30-32 அந்த ஏஜ் டைத்தில் வந்து நான் டீச்சிங் ஃபீல்டு, காலேஜ் ஸ்கூல் அப்போ வந்து இப்படி போகலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அப்படிங்கிறப்ப பட் எனக்கு ஐடி ஃபீல்டுங்கிறனால ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து எம்சிஏ பண்ணுற ஐடியா இருந்தேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னா டான்செட் எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். அதை வச்சு நான் எம்சிஏ தான் படிக்கலாங்கிற இதில் இருந்தேன். நான் போயிட்டேன், கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ் போயிட்டேன் எம்சிஏ போகிறதுக்கு அட்மிஷன். நான் என்னோட ஃப்ரெண்ட் அருண், பையப்பா 3 பேரும், அவங்க 2 பேரும் ஒன்றா தான் போனோம்.
போடுறதுக்கு. பட் அவங்க 2 பேரும் போட்டாங்க. பட் தட் டைம் வந்து எனக்கு நான் சொல்லியிருக்கேன் டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். பட் நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் நீ இப்போ எம்சிஏ படிச்சு அப்படின்னா நீ டீச்சிங் ஃபீல்டு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ ஃபுல்லி ஐடி அதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு டீச்சிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் ஐடியும் பிடிக்கணும். பட் நான் மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் எனக்கு ஐடி படிக்கலாம். ஸோ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் எனக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். பட் எம்சிஏ படித்தேன் அப்படின்னா என்னால் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. டீச்சிங் ஃபீல்டு போகலாம் எப்போனா யூஜி டிஆர்பி எழுதலாம், ஸோ அந்த மாதிரி எழுதலாம், 10th அந்த வரைக்கும் போகலாம். பட் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியாது, பிஹெச்டி என்னால் பண்ண முடியாது. பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் இருந்தால் தான் அதுக்கடுத்து நான் பிஹெச்டி பண்ண முடியும். பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் இருந்தால் தான் என்னால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ ஓகேங்களா, கிராஸ் மேஜர் ஆயிருப்பேன் எம்சிஏ எடுத்தேன்னா. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப அந்த இடத்துல ரொம்பவே கன்ஃபியூஸ். நான் ஈவன் அட்மிஷன் கூட லாஸ்ட் மினிட் அந்த ஃபார்ம்லாம் கையில் வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் மைண்டு மாறி அப்படியே ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர் புளியங்குளத்தில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் பிக் டேட்டா அப்படிங்கிற கோர்ஸில் வந்து நான் போட்டேன். இப்போ அங்கே தான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே இந்த காலேஜ் லைஃப்பை பற்றி பேசுவோமா? எஸ், கோயம்புத்தூரில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது 27 ஸ்டூடெண்ட், நாங்கள் 28 பேர் இருந்தோம். பரத்னு ஒருத்தவர் வந்து அப்போவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், அதில் விட்டுறலாம். ஸோ 27 பேர். இந்த 27 பேருமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் எனக்கு. ஈவன் இது வரைக்கும் நான் யூஜி பற்றி பேசுகிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி மட்டும்தான் ஃபுல்லாகவே நான் வந்து பேசியிருப்பேன். ஓகேங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பற்றி தான் பேசியிருப்பேனே தவிர எனி அதர் பர்சன் நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் தான் இருந்தேனே தவிர மற்றபடி நான் பெருசாக வந்து யாரு கூட இன்ட்ராக்ட் ஆகினது கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஈவன் எல்லா ஸ்டாஃபு என்னோட மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி ஸ்டாஃப், எங்கள் சப்ஜெக்ட் வந்தவங்களும் சரி, வராத ஒரு சில ஸ்டாஃபும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. யூடியூபுக்கு நீ இந்த நல்லா பண்ணுற, நீ நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறையாவே வந்து எனக்கு என்கரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே அதே நான் ஸ்கூல் ஸ்டாஃபையுமே நான் சொல்லணும். எனக்கு கோபெருந்தேவின்னு ஒரு டீச்சர் என்னோட ரொம்ப ஃபேவரட், என்னோட சப்போர்ட்டிவ் டீச்சர். ஜெயகலா டீச்சர், இப்போ தமிழம்மா 3 பேர், அருள் தேவி டீச்சர். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போவே நான் யூடியூப் வச்சுருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே என்னை டிமோட்டிவேட் பண்ணலை, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக அந்த நாலேஜ் மீன்ஸ் யூடியூப்பை பற்றின அந்த நாலேஜ் வந்து இல்லாத அந்த ஒரு இதனால ஏன்னா அப்போ அவ்வளோலாம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ் அ டீச்சராக எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணது என்னன்னா, ஓகே நீ யூடியூப் நல்லா பண்ணுற, நீ பண்ணு, பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னுடைய ஸ்கூல் வந்து முடிச்சுட்டு நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் பண்ணு அப்படிங்கிறதான் சொன்னாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன், அதை பண்ணேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்னோட எல்லா ஸ்டாஃப்மே எனக்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அலைடு, ஈவன் வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க அலைடு ஸ்டாஃப், அவங்களுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாஃப் தான் எல்லாருமே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் பேர் சொல்லலாமான்னு தெரியல, என்னோட டியூட்டர், ஓகேங்களா, நான் பேர் சொல்லலை, பட் என்னுடைய டியூட்டர் மேம். அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் சொன்னால் கோச்சிக்க மாட்டேன், அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மலர்விழி மேம் என்னுடைய ரொம்பவே எனக்கு ஸ்டார்டிங் நான் வந்த முதல் நாள்லேருந்து, அவங்க காலேஜ் விட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் தான் வந்தாங்க, அப்பவே போயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த 6 மந்த்லேயே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். இப்போ நான் எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க கன்ஃபார்ம் எனக்கு அந்த ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்புறம் என்னுடைய டியூட்டர் மேம், அப்போ அவங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க என்டையர் தட் 2 இயர்ஸுமே. ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்டாஃப்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்தாங்க. எங்கள் ஹெச்ஓடி மேம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்களோட மேலே உள்ள ஒப்பீனியன் வந்து வேறு மாதிரி இருந்தது. வேறு மாதிரினா ஸ்ட்ரிக்டானவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. பட் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் எனக்கு வரல, அதனால் அடுத்த 3 செமஸ்டருமே எனக்கு வந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு, ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஒரு சச் அ குட் கேரக்டர். நான் பார்த்ததுல எனக்கு ஹெச்ஓடி மேம், நான் யூஜியில் ஸ்டாஃப் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஹெச்ஓடி சார்கிட்ட நான் பேசுகிறதே ஒரே ஒரு டைம் தான், போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்க பேசுனது, அதுக்கப்புறம் அவர் பார்த்ததில்ல பேசுனது இல்லை அந்த மாதிரி. பட் இங்கே எனக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்காங்க, நிறைய நாலேஜ் அவங்ககிட்ட நான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் என்னோட லைஃப்பில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற நம்புகிறேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு டீச்சர் ஹெச்ஓடி மேம்லாம். ஸோ எல்லா ஸ்டாஃப்மே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு. அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். பாய்ஸ் மொத்தம் 9 பேர். ஸோ நான் கிருஷ்ணகுமார், அடுத்து யார் நீங்கள் சொல்கிறது, பிரவீன்குமார், சாஜின், சிவபிரதீப், யஸ்வந்த், பாலமகேந்திரன், கவின், ஹரி, பார்த்திபன், இவங்க நான் தான் பாய்ஸ் 9 பேர். கேர்ள்ஸ் நேம் நான் சொல்ல வருவேன்ல, மற்ற எல்லாருமே தான். ஸோ இவங்க எல்லாமே தான் இருந்தோம். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் யூஜியில் என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லை. எப்படி சொல்கிறது, நான் அவங்ககிட்ட அங்கே வந்து நான் என்ஜாய்மெண்ட்டாக நிறையா என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நான் அதை என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கறல. நான் நிறையா ஒவ்வொருத்தவங்க கேரக்டரில் இருந்துமே நான் வந்து ஒவ்வொரு இது வந்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இது வந்து நான்
எடுத்திருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து அந்த நாலேஜு இல்லை ஆட்டிடியூட் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருந்து ஒரு குட் திங் எனக்கு தேவையான ஒன்றை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர்ட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் யூஜி கம்பேரிசன் விட்டுடலாமா? எனக்கு கம்பேரிசன் வேணாம். எனக்கு கம்பேரிசனாக எப்போவுமே அதுதான், அங்கே தான் யூஜி, அங்கே தான் பிஜி, இங்கே தான். ஓகே, பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 இயர் நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹாஸ்டல் வார்டன், அங்கே ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு வினோத், நந்தகுமார், அருள் பூபதி, அந்த மாதிரி சூர்யா, நேம் இந்தர்ஜித்து, ஸோ நேம் இருக்குது, நான் மறந்துட்டேன்னா தெரில, கேசவ், ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஹாஸ்டல்லையுமே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் யூடியூப் இப்போ இதெல்லாம் சீரியஸ்லி ஐ டிடன்ட் இமேஜின் என்ன கோயம்புத்தூர் வந்துட்டோம், அதுவும் ஹாஸ்டலில் இருக்கோம். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும்னா டைம் கிடைக்குமா? ரூமில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ரூமில் 7 பேர் இருந்தோம் நாங்கள் ஒரு பெட்டில். ஸோ இப்படி எங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது, ஸோ நிறைய யோசிச்சேன். ஓகேங்களா, பட் இது ரியலி எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 குட் கேரக்டர்ஸ் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் அவங்க ரூமை விட்டு வெளில போயிடுவாங்க. எனக்கு ஏன்னா இப்போ ரூமில் இருந்து பேசாமல் இருப்பாங்க. பட் எனக்கு வந்து எப்படின்னா, நான் வீடியோ தனியாக இருக்கிறத தான் எடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னா அவங்க வெளில போயிடுவாங்க, ரூம் விட்டு பக்கத்து ரூமில் போய் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம். பாலமகேந்திரன் என் கிளாஸ்மேட் சொன்னேன், அவர் என் ரூம்மேட் வேறு அப்போ 2 வருஷமே. ஸோ சச் அ குட் கேரக்டர், எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அவங்ககிட்ட நான் எது வேணால் நம்பி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஓகேங்களா, ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஹாஸ்டலில். அண்ட் சப்போஸ் இப்போ அவங்க வெளில போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தோணும்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிலாம் தோணி, நான் அவங்க வெளில போனதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தனியாக இருக்கல, அப்போ நான் வீடியோ எடுப்பேன். அப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள கதவை லாக் பண்ணி தான் வீடியோ எடுப்பேன். இப்போ யாராவது வர்றாங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிற சவுண்டு கேட்டுட்டு என் ரூம்மேட்ஸ் தான், ஈவன் என்னோட சீனியர் சரவண விக்னேஷ்னு ஒரு ப்ரோ, ஜெயசூர்யா, அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களுமே சரி, அது அவர்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவரும் சரி, மற்ற அவங்களாம் என்னோட செட்டு ஓகே, அவர் என்னோட சீனியரில். இவங்க எல்லாருமே எப்படின்னா, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவை தட்டுறது எதுவுமே கிடையாது. அப்படியே பக்கத்து ரூமில் போயிடுவாங்க, இல்லை வெளிலே உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்ப்பேன், கதவை திறப்பேன். என்ன இன்னும் பண்ண யாரும் இல்லையா, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்ப்பேன், வெளில உட்காந்துருப்பாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், சொல்லியிருக்கலாம்னா நான் வந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே. ஸோ ஐ திங்க் நான் லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரில இவ்வளோ சப்போர்ட்டிவான இருப்பாங்கண்ணா அப்படின்னு. ஸோ தெரியல, எனக்கு சத்தியமாக தெரிலங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் நான் எதிர்பார்த்தது வேறு தான். இங்கே நான் அவ்வளோ கன்வீனியன்ட்லாம் நான் எதிர்பார்க்கல, நான் வேறு மாதிரி தான் யோசித்தேன். பட் இங்கே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இதே தான் கிளாஸ்லேயுமே, நான் வீடியோ எடுக்கிறேன்னா அமைதியாக இருப்பாங்க. கிளாஸ் போர்டுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் போர்டு, க்ரீன் போர்டு எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் போய் இது வரைக்கும் போட்ட இந்த போர்டை தவிர இது எல்லா போர்டுமே வந்து நான் காலேஜ் போர்டு தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸ்டாஃபு. அங்கே ஈவன் அந்த காலேஜ் கூட்டுறக்கா முதற்கொண்டு ஈவினிங் 4:30 வந்து துணிடுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க நான் 5:30 தான் அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட் கூட்ட வரைக்கும் அந்த கிளாஸை திறந்து வச்சிருப்பாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே. அப்புறம் இந்த பிஜியில் எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன். என் லைஃப்லேயே இது வரைக்கும் நான் வந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது. ஊர்லேயே ஒரு தடவை தான் மொத்த பசங்களோட பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கலை. ஸோ எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அது மொமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு கேக் வெட்டினது, இப்போ எங்கள் கிளாஸில் எப்படின்னா யாருக்காவது பர்த்டேனா ஒரு 4-5 பேர் 6-7 பேர் அந்த மாதிரி கேங் 27 பேர், அப்புறம் ஒருத்தர் பர்த்டே அந்த பர்டிகுலர் கேங் ஒரு 6-7 பேர் அந்த மாதிரி கேக் வெட்டுவாங்க. வெளில ஏதாவது கஃபே போய் வெட்டுவாங்க, இல்லை கிளாஸ் ரூமில் இல்லாமல் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல கஃபிடேரியா அந்த மாதிரி, இல்லை ஹோட்டல், வெளில பேக்கரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வெட்டுவாங்களே தவிர ஒன்றா வெட்டினது கிடையாது. ஐ திங்க் எங்கள் கிளாஸில் உள்ள 27 பேரில் என்னுடைய பர்த்டே தான் வந்து மொத்தமாக அந்த 27 பேருமே அன்றைக்கி ஒரு ஆளோ 2 பேரும் அன்றைக்கி ஆப்சன்ட் நினைக்கிறேன். இது எல்லாருமே அன்றைக்கி இருந்தாங்க. கிளாஸ் வந்த காலையில் வந்த எல்லாருமே ஈவினிங் காலேஜ் 3:45 காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து எனக்கு வந்து கேக் வெட்டி அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. நான் முடிஞ்சால் இப்போ நான் அதற்கு பேசினேன் எல்லாமே முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் சைட் பை சைடு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ண ஒரு இது. நான் சத்தியமாக வந்து இப்படி ஒரு இது நான் எப்படி சொல்கிறது, அது 21வது பர்த்டே. அந்த 21 பர்த்டேல நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாருமே இருந்தது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய மெமரபிள் மொமெண்ட். அப்புறம் ஐபிஎல், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஐபிஎல் கேம் மாதிரி ஒரு ஆக்ஷன் கேம் மாதிரி ஒன்று வச்சாங்க. ஸோ அதில் நான் ஆர்சிபி ரீட் பண்ணி அதை வின் பண்ணேன். எனக்கு அதுவுமே ரொம்ப ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எப்படி ஒரு பிளேயர் சூஸ் பண்ணி அதை வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய காம்படிஷன்ஸ் வச்சாங்க. பிரவீன்குமார் ஒரு பெஞ்சில் 2 பேர் இருக்கணும். ஸோ அதில் என்னோட பெஞ்சில் வந்து நானும் பிரவீனும் தான் இருப்போம். ஸோ பிரவீன்குமார் என்னுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. பட் நான் லைட்டாக ஒரு செகண்ட் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். நிறையா எனக்கும் அவனுக்கும் எப்படி சொல்கிறது,
2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த லாஸ்ட் இயர் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். பட் அந்த 1 இயரில் அவனுக்கு ஒரு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று தோணும். பட் ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். நாங்கள் 2 பேருக்கும் எங்களோட தாட்ஸே வந்து மேக்ஸிமம் 95% வந்து கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. பட் ஸ்டில் அதில் நாங்கள் ஃபைட் பண்ணது கிடையாது, ஆர்குமெண்ட் பண்ணது கிடையாது. இது ஒன்று நேரம் ஆர்குமெண்ட்னா கிரிக்கெட்டில் மட்டும் வரும். சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்ததுனால ஆர்குமெண்ட் வரும், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு பாலமகேந்திரன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சார்ஜின் சிவபிரதீப் ஒரு பெஸ்ட் டியோ, என்னோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. சிவா வந்து எப்படி சொல்கிறது, சார்ஜின் அப்படி தான். சார்ஜின் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன். நான் பார்க்குறேன் அப்படி, அவன் எப்படி நினைக்கிறேன் தெரியல, பட் நான் அப்படி பார்க்குறேன். அப்படி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு. சிவபிரதீப் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் பர்சன், நல்ல ஜாலி டைப்பு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப கேரிங் டைப்பு. ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். கிளாஸில் மொத்தம் 27 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் யஷ்வந்த் என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. யூஜி இந்த மாதிரி நான் சொல்லலை. தினகரன், வெங்கடேஷ், பொன்னிச்சாமி 3 பேர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது சுவாலஜி டிபார்ட்மெண்ட், பாட்னி டிபார்ட்மெண்ட், என்டையர்மே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே அப்போ சொல்கிறேன். இது ரீசெண்டாக நடந்ததுங்கிறனால கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக. பட் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களும் எனக்கு அதே தான். நான் காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி நான் அப்படி சொல்லியிருப்பேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் போத் ஆர் ஈக்குவல். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இங்கேயும் சரி அங்கேயும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இங்கே யஷ்வந்த் எப்படி சொல்கிறது, யஷ்வந்துக்கும் எனக்குமே வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன் தான் ஆகும். பட் நான் அதை டேரெக்டாக அவங்ககிட்ட நிறைய எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. பட் நிறைய கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவனும். ரொம்ப பிடிச்ச கேரக்டர், நிறைய இது பிடிக்காமலே இருந்திருக்கு. பட் ஓகே, என்னோடய ஃப்ரெண்டாக ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, பார்த்திபன் பண்ணுற எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக, எனக்கு ஃபுல்லாகவே கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். யாருக்கு தான் இப்போ எனக்கு கான்ட்ரடிக்ஷன் இல்லாட்டி எல்லாருமே மொத்தம் 7 பேருமே எனக்கு கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். பட் பார்த்திபன் எனக்கு பிடிக்கும். ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்படி மற்றவங்க மாதிரி தான் ஆகணும். பட் அவன் நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் நிறையா லேர்ன் பண்ணணும். நான் அவங்கள்ட்ட நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். ஃபைட் மீன்ஸ் ஹீட்டடு கிடையாது, ஃபன் ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவனுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா பேசியிருக்கேன். பட் அவனை எந்த இடத்துலையுமே ஐ திங்க் நான் விட்டு கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு வெகுலியான ஒரு டைப்பு, ஓப்பன் டைப், ஓப்பன் மைண்ட், வெரி ஓப்பனான ஒரு மைண்டு. ஓகேவா, அப்படி ஒரு பர்சன். ஹரி, கவின் 2 பேருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட் நான் ஹரி கூட அவ்வளோ கவின் கூட இப்போ ரீசெண்டாக தான் அவ்வளோ பேச ஆரம்பித்தேன். எஸ், 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கேர்ள்ஸில் அப்படி தான், எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவ் தான். நான் ஏதாவது இப்போ யூடியூபுக்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்கிறேன், ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு யாராவது கொடுத்தா எழுதி தருவாங்க. ஸோ யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்கலாம், எழுதி தருவாங்க. எனக்கு அசைன்மெண்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. தர்ஷினி, உன் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தர்ஷினி, அசைன்மெண்ட் எழுதி கொடுத்து ரெக்கார்டு. தேங்க்ஸ் தர்ஷினி. நான் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் செமஸ்டரில் தான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். நிறையா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் தர்ஷினி. ஓகே, தர்ஷினி, ஸ்ரீமதி, கனிஷ்கா, ஸ்ரீ, சந்தியா, கௌஷிகா, இவங்கெல்லாம் நல்ல. தர்ஷினி, ஸ்ரீமதி, கனிஷ்கா, சந்தியா, இவங்கெல்லாம் ஒரு நல்ல டைப். விக்னேஸ்வரி, இவங்க நேம்லாம் சொல்லலாம்னு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ ஏன்னா இவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அவங்க நேம்லாம் சொல்கிறேன். ஜீவஸ்ருதி, உனையும் சொல்கிறேன். ஜீவஸ்ருதி பெஸ்ட் ஃப்ரெண்டு. நல்லா எல்லாத்தையுமே ஷேர். நான் ஐ திங்க் ஒரு கேர்ள்ஸில் இன்னொருத்தவங்கள்ட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்டையும் அது மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனல் விஷயம் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஜீவஸ்ருதி கிட்ட. காவியா, லட்சுமி பிரபா, சங்கரி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு இவங்களும். சாருமதி அக்கா பாய்க்கா. அக்கா அவங்கள்ட்ட இருந்துமே நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அவங்களோட ஏஜ் 2 வயசு கூட, அந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதனால முடியலை. அவங்க கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான். இன்னொருத்தவங்க பேர் சொல்லாமான்னு தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்கள தான் சொல்கிறேன்னு. என்னுடைய அந்த 17 கேர்ள்ஸில் நான் ரொம்ப 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 ஒரு மதிக்கிற என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க தான். எல்லாத்தையுமே A to Z எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய யூஜி லைஃப்லேருந்து, ஸ்கூல் லைஃப்லேருந்து, என்னோடய வீட்டில் உள்ள சூழ்நிலைகள்லேருந்து நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான். இது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியும். பட் அவங்க தான். அவங்க நேம்ஸ் நான் சொல்ல விரும்பலை. ஓகே, வேறு அதான் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். எல்லா ஸ்டாஃபும் சரி, இதுவும் சரி. வேறு விட்டேன் நேமு சுமித்ரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்ட்னா அவங்ககிட்ட நான் நிறையா ஷேர் பண்ணதில்லை. ஸ்டார்டிங்கில் நிறையா ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவ்வளோ அவங்க கூட பேசுகிற டைம் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி. சௌமியாக்கா நல்ல டைப்பு. அவங்ககிட்டே நிறையா சொல்லியிருக்கேன். பட் அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு டைம் மாதிரி. ஆனால் நல்ல டைப்பு. ரொம்ப கேரிங் ரொம்ப கேரிங் அவங்க. ஸோ ஓகே, வித்யாக்கா
அவ்வளோ அவங்க இந்த வருஷமே ஸ்டார்டிங்லேயே ஒர்க் பண்ண போயிட்டாங்க, பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகி. அவ்வளோ நான் அவங்ககிட்ட பேசினதில்லை. நான் நேம் விட்டேன்னான்னு தெரில, நிறைய பேர் அந்த சைடு சொல்லியாச்சு, இந்த சைடு சொல்லியாச்சு, இந்த மிடில் சொல்லியாச்சு. பிரியங்கா என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுலேருந்து அவங்களோட நான் காலேஜ் நேரில் பார்க்க முன்னாடியே பேசினவங்கன்னா பிரியங்கா, சங்கரி, லட்சுமி பிரபா அவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். லட்சுமி பிரபா தனியாக சொல்கிறேன், தங்கச்சி மாதிரி. நான் அவங்களோட தங்கச்சியாக தான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அடுத்து சங்கரி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்டயுமே. நான் ஃபஸ்ட் இயரில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் அவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. நல்ல ஃப்ரெண்டு. அவ்வளோதான். இங்கேயே நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப நான் ஹாஸ்டல் பற்றி சொல்லிட்டேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய என்ஜாய் பண்ணேன். ஃபுட் எல்லாமே. அப்படியே செகண்ட் இயர் வந்தோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே இருக்கிற வீடு தான். இங்கே திஸ் ஃபீல்ஸ் லைக் மை ஹோம். ஏன்னா ஹவுஸ் கேன் பி ஹவுஸ், பட் திஸ் ஃபீல்ஸ் லைக் மை ஹோம். நான் வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த கன்வீனியன்ஸ் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸு இங்கேயுமே வீடியோ சேம். அங்கே ஹாஸ்டல் என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும். இப்போ இந்த ரூமில் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க நான் கதவு லாக் பண்ண தட்ட மாட்டாங்க, என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும். எனக்கு நிறையா எப்படி சொல்கிறது, ஹவு மச் அவங்களால எவ்வளோ முடியுமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த அவங்களால ஒரு ஹெல்ப் எனக்கு முடியும் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. ஃபைனலி கோயம்புத்தூர், கண்டிப்பாக அந்த கோயம்புத்தூர் லைஃப் நான் மிஸ் பண்ணுவேன். நைட் டைமில் 12 மணிக்கு 1 மணிக்கு திடீர்னு நடு ரோட்டில் போய் நின்றுட்டு வாக்கிங் போவேன். இப்படி பவுலிங் போடுற மாதிரி பண்ணுவேன். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் போனாலும் அப்படியே ஓடி போயிட்டு பவுலிங் போகிற மாதிரி. ஸோ பாட்டு பாடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே ஏன்னா கிராமத்தில் போய் வீட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி மிட் நைட்லாம் எந்திரிச்சு ஓட முடியாது நடு ரோட்லலாம். ஓகே, ஸோ அப்படி வீட்டில் இருக்கணும். பட் இங்கே இந்த லைஃப் நான் ரொம்ப இந்த 1 இயர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 1 இயர்னா அந்த இங்கே ரூமில் இருந்திருந்தேன். இந்த ஹாஸ்டல் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் இதெல்லாம் ஹாஸ்டலுக்குள்ளே அவுட் சைட் த கேம்பஸ் இந்த வீட்டில் இருக்கையில நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓனர் ரொம்பவே தங்கமான ஒன்று. ஃபுல் ஃப்ரீடம், எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்ம டைப்பு. ஸோ வெரி குட். ஃபைனலி இது கோயம்புத்தூர். நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைம் இன்னைக்கு நான் நைட்டு ஒரு 10 o'clock போல் கோயம்புத்தூரை விட்டு கிளம்புறேன். அடுத்து நான் வருவேன் மார்க் ஷீட் வாங்க, கிராஜுவேஷன் அந்த மாதிரி வருவேனே தவிர பட் இனி கோயம்புத்தூர் வரல. என்டையர்லி எனக்கு ஒரு மாதிரி புதுசாக தெரியும். ஸோ அப்படிதான். எனிவேஸ் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுவேன். இந்த கோயம்புத்தூர் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச லைஃப் தான். கௌஷிகா நான் உங்களை சொல்லலைன்னு நினைக்கிறேன். கௌஷிகா இப்போ நான் இந்த லாஸ்ட் 1 இயர் தான் நான் அதிகமாக கொஞ்சம் பேசினேன். நல்ல ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு சிஸ்டர் டைப், என்னோட 1 இயர் பெரிய பொண்ணு, அக்கா மாதிரி தான் நான் அவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் அவங்களுமே நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஓகே, அதெல்லாம் திடீர்னு அவங்கள யோசிச்சு யாரையும் சொல்ல மாட்டாங்களா அப்படி யோசிச்சு அதனால சொன்னேன். ஓகே, மற்றபடி அவ்வளோதான். கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதுக்கோட்டை எப்படி எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர். நான் எங்கேயாவது 1.5 வருஷம் தான் காலேஜ், கோவிட்ல 1 வருஷம் போயிடுச்சு. இங்கே நான் 2 வருஷம் இருந்திருக்கேன். கோயம்புத்தூரில் 2 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு என்னோட நெக்ஸ்ட் கெரியருக்கு நான் என்ன பண்ணணும், யூடியூப்ல சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். நிறைய ஒர்க் பண்ணணும். அது மட்டும் எனக்கு தெரியும். அதுதான் நான் என்னென்ன பண்ணேன். அந்த மாதிரி நிறைய சொல்கிறேன்னு சொன்னேன். அதான் என்னென்னா அந்த லாக்டவுன் டைம் 1.5 year இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக நான் கேம் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். நினச்சி தான் நான் யூடியூப்பை நல்லா கொண்டு வந்திருக்கலாம், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிருக்கலாம். இல்லையா, நான் ஐடி தான் ஃபோனுங்கிறப்ப நான் நிறைய கோடிங் இப்போ கற்றுக்கலாம். இப்போ நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. பட் அந்த 1.5 year கற்றுக்கலாம். இப்போ இன்னமும் ஒரு ப்ரோ லெவலில் ஆகிருக்கலாம். C++ ஆன்லைனில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே அப்போ கற்றுக்கிட்டு இருக்கலாம். அந்த டைம்லாம் நான் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் எனக்கு பிஜி வந்தப்போ அந்த UG ஃபைனல் இயர் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இன்னொன்று, நான் ராஜாஸ் காலேஜில் படிக்கணுமே நான் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் அப்படி அந்த எக்ஸாம்லாம் படிக்கிறது, அதை தாண்டி நான் கரியர் ரிலேட்டடாக பெருசாக நான் திங்க் பண்ணதில்லை அப்போ. ஸோ யோசிச்சிருக்கேன்னா எப்படி, ரொம்ப யோசிச்சது இல்லை. ஸோ அப்போவுமே எனக்கு இப்போ இது ஃபுல் டே காலேஜ். நான் மார்னிங் 9 போனால் ஈவினிங் 4, அப்புறம் அது போக வீடியோ எடுக்கிறது, டியூஷன், அந்த மாதிரி டைம் சரியாயிருச்சு. பட் அங்கே ராஜாஸ் காலேஜில் ஷிஃப்ட் தான். காலையில் 8:45 to மதியானம் 1:15 வரைக்கும், இல்லை மதியானம்னா 1:30 to 5:45 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு பாதி நாள் ஃப்ரீ தான். அந்த பாதி நாள் நான் ஃபுல்லாகவே படுத்து தூங்கிட்டு இல்லை அப்பப்போ யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணனே தவிர என் கரியருக்கு நான் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் காலேஜ் படிக்கிற டயத்தில் இப்போ நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுங்க. பட் அட் சேம் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சேம் இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய கரியருக்கு கொடுங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா, முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் சும்மா இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால எவ்வளோ ஸ்கில்லு, எவ்வளோ நிறைய நாலேஜ் லேர்ன் பண்ண முடியுமோ கற்றுக்கங்க. நிறையா டைம் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது அது வேஸ்ட்டு கிடையாது. அது எந்த டயத்தில் பண்ணுற முறை தான், அதை தான் வேஸ்ட் ஆகலை. மற்றபடி நார்மலாக அது வேஸ்ட்டு கிடையாது. அதை தாண்டி நீங்கள்
மொபைல் ரீல்ஸ் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்குது, அந்த மாதிரி அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது கன்ஃபார்ம் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ சீனியராக என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னோட சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், 99% அப்படிங்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோ அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் கரியருக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் படிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பிளேஸ் ஆக பாருங்கள் கம்பெனியில், இல்லை பிளேஸ் ஆகிற அளவுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்களே பிளேஸ் ஆகுவீங்க. ஸோ ஓகே தான், நான் எந்த ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இப்படி அப்படின்னு எதுவும் பெருசாக தோணல. ஒரு ஃப்ளோவில் பேசினேன், ஃப்ளோவில் முடிச்சிட்டேன். பை பாய். வணக்கம் கோயம்புத்தூர், நன்றி கோயம்புத்தூர். 2 வருஷம் நான் ரொம்ப சேஃபாக இருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொருத்தவரும் இங்கே உள்ள கோயம்புத்தூர் பீப்புள் சொல்லியே ஆகணும். பக்கத்தில் உள்ள ஹோட்டலாக இருக்கட்டும், ஏதோ கடைக்கு போனாலும் சரி, 2 தடவை 3 தடவை போனால் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் எல்லாருமே கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் ரொம்ப நல்ல டைப்புங்க. கோயம்புத்தூர் மக்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கோயம்புத்தூர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை யூஜி அண்ட் பிஜி எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நான் பெருசாக ஏதாவது ஸ்கிரிப்ட் இல்லை, நான் தெரில எனக்கு, நான் எது சொல்லாமல் விட்டுட்டேன்னு தெரில. ஐ திங்க் மேக்ஸிமம் யூஜி முடிச்சிட்டேன், ஸ்கூலேயுமே லைட்டாக சொல்லி வச்சேன், பிஜி சொல்லிட்டேன். பிஜியில் நான் தனித்தனியாகவே சொல்லியிருக்கேன். எஸ், அவ்வளோதான். இதுதான் அந்த 5 வருஷத்தில் நான் என்ன ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ சொல்லாமா, கொஞ்சம் இது நான் சொல்கிறேன். நான் என்ன ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏர்ன் பண்ணியிருக்கேன் புதுக்கோட்டையில். இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கூட சேர்த்து நிறையா நாலேஜ் அண்டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி வேறு இடத்துல சர்வே பண்ணணும், அமௌண்ட்டு நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு கீழே இருக்குங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுருக்கேன். தனியாக எப்படி சர்வே பண்ணுறது, ஏன்னா புதுக்கோட்டைங்கிறப்ப எனக்கு வீட்டிலேருந்து புதுக்கோட்டைக்கு 1 hour ட்ராவல் தான், பிரச்சனை இல்லை. பட் நான் இங்கே ஒரு 250 250-300 கிலோமீட்டர் தாண்டி வந்து நான் படிக்கிறேன். அப்படி 2 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஐடியாஸ், நாலேஜ் இருக்குது. ஒரு கம்பெனி போனால் என்னால் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் படித்து முடிச்சிட்டேன், அந்த படிப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா எனக்கு நல்லது நினைக்கிறேன், எனக்கு நல்லது சொல்கிறேன், கரியர் ரிலேட்டடாகவும் சரி, எமோஷ்னலியும் சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஏர்ன் பண்ணது. நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, பை பாய் கோயம்புத்தூர், பை பாய் சப்ஸ்கிரைபர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட்.